نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم اللهم هون علينا سكرات الموت اللهم هون علينا سكرات الموت اللهم هون علينا سكرات الموت புகழனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். தொடர்ந்து இந்த இடத்தில் இறைவனை பற்றி, இறை தூதர்களை பற்றி, இன்னும் சஹாபாக்களை பற்றி செய்திகளை கேட்டுக்கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நாள் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு நன்மையான செயலை கற்றுக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில இப்படியெல்லாம் ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற நிலையை உணர்வதற்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்துக்கொள்வதற்குமான வாய்ப்பை ரப்பு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய ஒரு பகுதியில், ஓரமான ஒரு பகுதியில், அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வீட்டில் அல்லாஹுவை பற்றி கல்விகளை கற்றுக்கொள்வதற்கான சஹாபாக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஹிதாயத் இருக்கிறதே மிக உன்னதமான ஒரு விஷயம். அந்த வரிசையில்தான் எடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, சஹாபாக்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நெருக்கமான தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அவர்கள் தன்னுடைய நண்பர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நண்பர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்தில், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் தன்னுடைய நண்பர் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்தில் சொல்லி, அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கத்தை எந்த அளவிற்கு அப்படின்னா, நான் பேசுவதை கேட்க நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கல்ல, உங்களுடைய இரு முட்டுக்காலுகளுக்கு மத்தியில் ஒருவருடைய முட்டுக்கால் நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அமர்வில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர உங்களுக்கு நேர் நெருக்கமாக உங்களுடைய காலோடு நெருங்கி முன் அமரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு? அப்துர் ரஹ்மான் கிடையாது, முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை அளித்திருக்கிறார். இந்த முஸ்அப் இப்னு உமைர் யார்? இதற்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த நபித்தோழர் குறித்து உங்களிடத்தில் சின்ன ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். இதற்கு முன்னாடியே இந்த முஸ்அப் இப்னு உமைருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்பு மக்காவினுடைய மிகப்பெரிய பணக்காரரில் ஒருவர். உள்ளத்தில் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, ஈமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யல, அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்காத நிலையில் இந்த முஸ்அப் இப்னு உமைர் மக்காவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர். அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை விலை உயர்ந்ததாகவும் இருக்கும்,
அவருடைய அந்த ஆடைக்கான நேரம் எப்படி குறைவாகத்தான் இருக்கும். காலையில் அணிந்த ஆடையை மாலையில் அணிய மாட்டார், மாலையில் அணிந்த ஆடையை மறுநாள் அணிய மாட்டார். அப்போ அவரிடத்தில் ஆடைகள் அதிகமாக இருக்கிறது. அவர் கடைவீதிக்கு வந்து சென்ற அடையாளம் மக்கள் அறிந்து கொள்வார்கள். அவர் விலை உயர்ந்த அத்தர் நறுமணத்தை பயன்படுத்துவார். அவர் வந்து போன அடையாளமாக அவர் பூசி இருக்கக்கூடிய ஸ்மெல் என்ன செய்யும், அத்தருடைய இந்த நறுமணம் அங்கே இருக்கும். யாராவது வந்தால் என்ன செஞ்சுக்குவாங்க, இவர் வந்தாரா என்பதை அறிந்து கொள்வார். அப்போ மக்காவினுடைய மிகப்பெரிய பணக்காரருடைய நிலையில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எந்த அளவிற்கு இருந்ததோ அதற்கு அவருடைய தாய் மிகப்பெரிய கோபத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடியவள். தந்தை இல்ல, தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் தாய் தன்னுடைய மகன் யாரிடத்திலேயும் எதற்கும் நிற்கக்கூடாது என்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய கோபமுடையவள். அந்த தாய்க்கு பிறந்த இந்த நபித்தோழருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத் கொடுத்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் குறித்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபினிடத்தில் அவருடைய செயல் குறித்து கேட்கின்ற பொழுது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கத்தில் இருந்து அல்லாஹ் குறித்து அறிந்து கொண்டார். ஒரு நாள் முஸ்அப் இப்னு உமைரை பின்தொடர்ந்த அவருடைய நண்பர் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் நுழைந்ததை பார்த்து ஓரமாக நின்று கவனித்தார். அர்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் என்ன நடந்ததோ அதை முஸ்அப் இப்னு உமைருடைய தாயினிடத்தில் சொன்னார். ஒரு நாள் தாய் தன்னுடைய மகனுடைய நிலை குறித்து யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முஸ்அப் இப்னு உமைர் வருகையை அறிந்து தாய் கேட்கிறாள், இதுவரைக்கும் நான் கற்றுக் கொடுக்காத, நான் காட்டித் தராத ஒன்றை நீ இந்த பூமியில் பின்பற்றி கொண்டிருக்கிறாய். இதுவரைக்கும் நான் என்ன செய்யல, இஸ்லாம் அப்படிங்கிறத நான் உன்னிடத்தில் சொல்லல, முஹம்மது என்று சொல்லக்கூடிய மனிதர் குறித்து சொல்லல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாமல் நான் காட்டித்தராத வழி நீ சென்று கொண்டிருக்கிறாய். அதனால் நான் உன் மீது என்ன செய்வது அப்படிங்கிற நிலையை கேட்கின்ற பொழுது முஸ்அப் இப்னு உமைர் தன்னுடைய தாயினிடத்தில் சொன்னால், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய தாயிட்ட சொல்றாங்க, தாயே நீயும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீயும் ஷஹாதத் கலிமாவை சொல்லிவிடு, அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய இறைவனுடைய தூதராக இருக்கிறார் என்பதை உன் வாழ்வில் உன் வழியில் எடுத்துவிடு அப்படின்ற தாயினிடத்தில் மார்க்கத்தினுடைய கலிமா விஷயத்தை எத்தி வைக்கிறார். தாய் கேட்டது, சொல்லிக் கொடுக்காத ஒன்றை நீ செய்கிற அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை மகன் சொல்கிறார், நீயும் அதற்கு என்ன செஞ்சிரு, வந்துரு. தாயினுடைய பதில் கோபமாக மாறுகிறது. ஏன், நான் உன்னிடத்தில் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வரல, பதில் என்னையும் நீ என்ன செய்யற உள்ள நுழைக்கிற இல்லை, அப்ப நான் யார் அப்படிங்கிறத காண்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த தாய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பொறுப்பாளர்களிடத்தில் சொல்லி வீட்டினுடைய சிறை கைதியாக ஆக்கி விடுகிறார்கள். வீட்டில் என்ன செய்யப்பட்டார், முஸ்அப் இப்னு உமைர் சிறை கைதி. அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மிகப்பெரிய காலங்கள் கத்துக்கிறல, குறைவான காலங்கள். ஆனா முஸ்அப் இப்னு உமைருக்கு மிகப்பெரிய நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய முக அடையாளம், அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகின்ற அதே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு இடத்தில் பேசுவார்களோ அதே போலதான் எப்படி செய்வாங்க, முஸ்அப் இப்னு உமைர் பேசுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அருளை முஸ்அப் இப்னு உமைருக்கு கொடுத்தான். அந்த முஸ்அப் இப்னு உமைர் வீட்டில் சிறை கைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அறிவிப்பு வருகிறது, இந்த மக்காவினுடைய
வாழ்க்கையில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று இருந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் இந்த மக்காவில் தன்னுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கு இந்த மக்காவினுடைய தேசம் என்னதல்ல, உகந்ததல்ல, அதற்கான இடம் இது இல்லை. அப்ப இங்கிருந்து ஹிஜ்ரத் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். முதல் ஹிஜ்ரத் அபிசீனியா. இந்த அபிசீனியாவினுடைய மன்னர் நஜ்ஜாசி மன்னர் நல்ல ஒரு மனிதர். தன்னுடைய நாட்டிற்கு யார் அடைக்கலம் கேட்டு வருகிறார்களோ அவரை பாதுகாப்பதில் சிறந்தவராக இருக்கிறார் என்பதன் காரணமாக முதல் ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள். அந்த ஏற்பாட்டினுடைய நிலையில் அந்த மக்களோட என்ன செய்றாங்க, இந்த அபிசீனியாவுடைய முதல் ஹிஜ்ரத்தில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தலைமையில் இந்த நபித்தோழரும் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே புறப்படுகிறார். வெளியே புறப்பட்டு ஒரு சில காலங்கள் அபிசீனியாவினுடைய அந்த நஜ்ஜாசி மன்னருடைய கீழ் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் யாரோ ஒருவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, நீங்கள் ஏன் உங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, ஏன் நீங்கள் உங்களுடைய முஹம்மதை விட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுகிறீர்கள்? நீங்கள் வந்ததற்கு பிறகு மக்காவில் இஸ்லாம் மிளிரச் செய்து விட்டது, மக்கால இஸ்லாம் பரவிருச்சு, நீங்க இங்க கஷ்டப்பட வேண்டாம், நீங்க மக்காவுக்கு போனா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களோடு நிம்மதியாக இருக்கலாம் என்று யாரோ ஏற்படுத்திய ஒரு வதந்தி அவர்களுடைய உள்ளத்தில் வந்தது. அவர்கள் அங்கிருந்து மக்காவிற்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, அழைப்பு கொடுக்கல. யாரோ ஏற்படுத்திய ஒரு குழப்பமான ஒரு செய்தி அவர்களுடைய காதுக்கும் எட்டியது. அவர்களுடைய உள்ளம் என்ன செஞ்சிருச்சு, அதன்பால் ஈர்க்க ஆரம்பித்து மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவிற்கு வந்தால் நினைத்ததை விட சூழ்நிலை மிக கொடூரமாக மாறியது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல முடியாத துன்பங்கள் நடந்தது. மக்காவில் மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு எந்த அளவிற்கு, ஏன் வந்தீங்க அப்படிங்கிற நிலை அளவிற்கான அந்த இடம் அப்படி ஆயிருச்சு. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அடுத்த நிலை என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய அறிவிப்பு வராமல் எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் பின்பற்றாமல் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்றாங்களோ அதைத்தான் சஹாபாக்கள் கேட்பாங்க. அந்த நிலையில்தான் மக்காவினுடைய ஹஜ்ஜினுடைய காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத அனைத்து மக்களும் தங்களுடைய பகுதிகளிலிருந்து கஅபாவை தவாப் செய்ய வருவார்கள். கஅபால என்ன இருக்கும், சுத்தி சிலைகள் எல்லாம் இருக்கும். அந்த சிலைகளை என்ன செய்வாங்க, தவாப் செய்வார்கள். இப்போ சிலை கிடையாது, முஸ்லீம்கள் ஈமான் கொண்டவர்கள் போய் நம்ம போய் என்ன செய்யறோம், தவாப் செய்யறோம்ல. இந்த மாதிரியான தவாஃப் அவங்களுடைய கடவுள்களை முன்னோர்களை வச்சு தவாப் செய்வார்கள். இந்த தவாப் செய்வதற்கு என்ன செய்வாங்க, ஹாஜிகளாக வர்றாங்கல்ல, இப்போ உள்ளவங்கல்ல, அப்போது இருந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள். அப்ப வரக்கூடிய மக்களுடைய கூடாரங்களை இரவினுடைய நேரத்தில், பகல் என்ன செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. இரவில் அவர்கள் தங்களுடைய கூடாரத்திற்குள் என்ன செய்வாங்க, படுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரவினுடைய தனிமையில் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கூடாரமாக போய் தட்டி அனுமதி கேட்பார்கள். என்னை உங்களோடு உங்களுடைய பகுதிக்கு என்னை அழைத்து செல்லுங்கள். உயிர் பயமா ரசூலுல்லாஹ்க்கு? கிடையவே கிடையாது. தன்னுடைய சொத்தின் மீது உண்டான பயத்துல தப்பிச்சு போணுமா? அதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கவலை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஈமான் ஹிதாயத் இந்த பூமியில் மிளிராமல் நான் மரணித்து விடுவேனோ? அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிரை பறிப்பதற்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அளவிற்கு ஆயத்தமாயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, இரவுடைய நேரத்தில் வந்திருக்கக்கூடிய கூடாரத்தை தட்டி, நீங்கள் அனுமதி தர மாட்டீர்களா, நான் சொல்லுகின்ற மார்க்கத்தை, நான் சொல்லுகின்ற செய்தியை நீங்கள் கேட்க மாட்டீர்களா, நான் எதை சொல்கிறேன் என்று கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன், அல்லது உங்களுடைய பகுதிக்கு என்னை அழைத்து செல்லுங்களேன். இங்கதான் கேட்க முடியாது, உங்க பகுதிக்கு என்னை கூட்டு போங்களேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய
எந்த ஒரு அழைப்பிற்கும் பதில் சொல்லாத காலங்களாகவே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த மக்காவினுடைய கூடாரங்களில் ஒரு கூடாரம், மதீனாவிலிருந்து வந்தவர்கள், மதீனாவிலிருந்து ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கோத்திரம், மதீனால ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி ஹவுஸ் ஹஸ்ரஜ், இந்த இருவர்களும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு மதீனால சண்டை போட்டு மதீனாவில் இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலிருந்து என்ன செய்யறாரு, ஒரு குழு வருகிறது. அந்த குழுவினுடைய கூடாரம் இரவில் திறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த கூடாரத்திற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே நுழைந்தார்கள். ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய கூடாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நுழைவு ஏற்பட்டது. அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் குறித்து சொன்னார்கள், தான் இறை தூதர் என்பதை சொன்னார்கள், தான் சொல்லக்கூடிய மார்க்கம் எது என்பதை சொன்னார்கள். அந்த ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய கோத்திரம் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லுகின்ற மார்க்கத்தை நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் சொல்லுகின்ற மார்க்கத்தை நாங்க நம்புறோம். ஆனால் எங்களுடைய மதீனாவில் ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி இருவர்கள் சண்டையிட்டு மதீனாவினுடைய ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் உங்களை அங்கே அழைத்து சென்றால் நாங்க என்ன செய்யறது? உங்களை பாதுகாக்க முடியாது. உங்களை நான் கூட்டு போய் அங்க நின்று நாங்க என்ன செய்ய முடியாது. நாங்களே அங்க ரத்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை கூப்பிட்டு நான் அங்கே என்ன செய்ய போகிறோம்? அதனால் உங்களிடத்தில் பயிற்சி பெற்ற உங்களுக்கு பிடித்தமான ஒருவரை எங்களோடு நீங்கள் அனுப்பி தந்தால் அவர் மூலமாக நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டு எங்களுடைய பகுதிக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுப்போம். அதனால் நீங்கள் ஒருவரை எங்களோடு அனுப்பி வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகபாவனை மட்டுமல்ல, அவர்களுடைய பேச்சு திறமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய நபி தோழருக்கு அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களோடு நாளை நீங்கள் கூடாரத்திலிருந்து வெளியே செல்லுகக்கூடிய நேரத்தில் மதீனாவுக்கு நீங்க புறப்படும் போது உங்களோடு நான் ஒருவரை அனுப்பி வைப்பேன். அவர் உங்களோடு வருவார், உங்களோடு இருப்பார், நீங்கள் சொல்லுகின்ற இடங்களில் அவருடைய கல்வியை கற்றுக் கொடுப்பார் என்கின்ற சொல்லை சொன்னதற்கு பிறகு மறுநாள் எல்லா சஹாபாக்களும், முன்னணியில் நிறைய சஹாபாக்கள் உண்டு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நிலையிலேயே நம்ம எப்படி பேசணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை முதலில் கற்றுக் கொடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹ் அவங்க யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹ். அவங்களுடைய பின்னாடி தான் இவங்க என்ன செய்றாங்க? இஸ்லாத்திற்கு அர்க்கம் ரலியல்லாஹ் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதற்கிடையில் ஒரு சில காலங்கள் அபிசீனியாவுக்கு போயிருக்கிறாங்க. இதற்கிடையில் ஒரு சில பெரும் வயதால் மூர்த்தவங்க, வயதில் முந்தியவர்கள்லாம் என்ன செய்றாங்க? இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறாங்க. இந்த நபி தோழர்கள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழரை அனுப்பி வைத்தார்கள். மதீனா இன்றைய தினம் மதீனாவினுடைய அந்த மண்ணில் நீங்கள் செல்வதற்கு அல்லாஹ் நாடட்டும். அந்த மண்ணில் நீங்கள் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள நுழைஞ்சதற்கு பிறகு அங்கிருந்த மக்களுடைய அணுகுமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மதீனாவிற்குள் நுழைந்ததற்கு பிறகு மதீனாவினுடைய வீதியில் முஸ்அப் இப்னு உமைர் அமர்ந்து மண்ணில் உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கவங்களாம் கூப்பிட்டு உட்காருங்க, நான் உங்களிடத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு மார்க்க ரீதியான கல்விகளை குர்ஆனுடைய வஹீயை சொல்லி, அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவன் குறித்து நீங்கள் எதை நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலையையும் முஸ்அப் இப்னு என்ன செஞ்சார்? உணர்த்தினார். இது ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திற்கு இந்த செய்தி சென்றது. ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்துக்கு போயிருச்சு. மக்காவிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். வீதியாக அமர்ந்து
இறை போதனை என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கே ஹவுஸும் ஹசரஜும் இரத்த வல்லத்தில் இருக்கின்ற நிலையில் நீயா நானா யார் என்று நாம் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு மத்தியில் மக்காவில் இருந்து ஒருவர் வந்து நாமெல்லாம் கிடையாது, மேலே ஒருவன் இருக்கிறான், மக்காவில் இறை தூதர் இருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நமக்குள் இப்படி சண்டையிட்டு நாம் இந்த நிலைமையில் இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த இருவர்களும் என்ன செய்யறாங்க, இருவர்களுக்கு மத்தியில் சாத் இப்னு ஹுலைர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை என்ன செய்யறாங்க, தேர்வு செய்கிறார்கள். யார் ரெண்டு பேரு? சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபைதா என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழர்கள். அண்ணன் தம்பின்னு சொன்னோம்ல, அந்த இரண்டு அண்ணன் தம்பிகள் என்ன செய்யறாங்க, முஆது உபாதா என்று சொல்லக்கூடிய இருவரும் சாத் இப்னு ஹுலைர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரனை, மதீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு வீரனிடத்தில் நீ முஸ்அப் இப்னு உமைரை வீழ்த்திவிட்டு எங்களை சந்தித்தால் உங்களுக்கு வேண்டுமானதை தருகிறோம். மதீனாவினுடைய வீதியில் முஸ்அப் இப்னு உமைர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அவைக்கு வரக்கூடிய சாத் இப்னு ஹுலைர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய ஆயுதமான ஈட்டியை கையில் எடுத்து எந்த பகுதியில் அவர் பேசுகிறாரோ அவருக்கு பக்கத்தில் வந்து அவரை வீழ்த்துவதற்கான பேச்சாகத்தான் இருந்தது. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க ஏன் பின்பற்றாம இருக்கிறீங்க, தூதர் நமக்கு சொல்லி கொடுத்ததை ஏன் நீங்க பின்பற்றல அப்படின்னு நான் கேட்பதை விட நீங்க ஏன் தொழுகல, நீங்க அப்படின்னு நான் உங்களை அடிக்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வரணுங்கிறதுக்காண்டி பேசுற விதம் இருக்குல்ல, அந்த விதத்தில் தான் முஸ்அப் இப்னு உமைரிடத்தில் வந்து பேசினார். முஸ்அப் இப்னு உமைர் சொன்னார், ஏன் என்னை விரட்டுவது போல பேசுகிறீர்கள், நானும் உங்களைப் போல ஒரு மனிதன் தானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல முஸ்அப் இப்னு உமைர் பேச்சினுடைய நிலை மட்டுமல்ல பேச்சினுடைய நிலையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் நான் என்ன சொல்கிறேன் என்று கொஞ்சம் அமர்ந்து கேளுங்களேன். வருகின்ற பொழுதே என்னை விரட்டுவது போலவே வருகிறீர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக வேண்டி மதீனாவிற்கு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒரு முறையாவது கேளுங்களேன். இவர் சொன்னதற்கு பிறகு சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அதையே சொன்னார்கள். கொஞ்சம் அவர் சொல்வதை கேளுங்களேன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்காமலே அவரை விரட்டுவது நியாயமா என்று மக்கள் பேசுகின்ற பொழுது சாத் இப்னு ஹுலைர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் முஸ்அப் இப்னு உமைரோடு அமர்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தில் இருந்த அந்த வார்த்தையை மட்டும்தானே உங்கள்ட்ட சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்படி நெருக்கமா உட்கார்ந்தாங்கன்னு மட்டும்தானே சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த குர்ஆனுடைய வஹி வருகிறதோ அந்த வஹியை எழுதுபவராக இந்த நபி தோழரும் இருந்திருக்கிறார். ஹாத்திபுல் வஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் வரும், வஹி வரும். அந்த வஹியை சஹாபாக்கள் தன்னோடு இருப்பவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வஹி வந்ததோ அந்த வஹியை எழுதுவாங்க. அந்த ஹாத்திபுல் வஹி, வஹி வருவதை எழுதக்கூடிய சஹாபாக்களில் இந்த நபித்தோழரும் ஒருவர். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி கேட்ட மனனம் செய்ததிலும் ஒருவர். நீங்க நான்லாம் பல உஸ்தாதுமார்கள், பல ஆலிம்கள் சொல்லி சொல்லி அப்படியே வந்து இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை ஓதினால் நீங்கள் கேட்கிறீங்கல்ல, இப்படியல்ல அந்த முஸ்அப் இப்னு உமைர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஓதினார்களோ அப்படியே கேட்டு அதே நிலையில் ஓதியவர். இந்த முஸ்அப் இப்னு உமைர் அந்த மதீனாவினுடைய வீதியில் தன்னை வீழ்த்த வந்தவரை அமர வைத்து குர்ஆனுடைய வஹியில் அல்லாஹ் சகோதரத்துவத்தை சொல்வானே அந்த வஹியை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே யார், நாம் யார் என்பதை என்ன செய்வாங்க, அந்த விஷயத்தை அப்படியே சொல்லி அல்லாஹும் தூதரை குறித்து உபதேசத்தை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஈட்டியை எடுத்து எதிரியை போல வந்தாரோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அப்படியே குழந்தையாக மாற்றி விட்டான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்தில் ஹிதாயத் அப்படியே வந்தது. அந்த நபி தோழர் சொன்னார், என்னுடைய உள்ளத்தில் நீ எப்படி இந்த விஷயத்தை சொன்னாயோ இதே விஷயத்தை முஆத் இடத்திலேயும் உபாதா இடத்திலேயும் சொல்லுங்களேன். அந்த 2 பேர் தான் என்ன செஞ்சாங்க, அந்த 2 தலைவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஒருவரை ஹுதைர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை 2 தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, நியமிச்சு நீ உன்னுடைய ஆயுதம் அம்பு அந்த ஈட்டி இருக்குல்ல அதை வச்சு இந்த இடத்தில் அவர் என்ன செஞ்சிடணும், மரணித்து விட வேண்டும் அப்படிங்கிற நிலையில் அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஹிதாயத் அவருடைய உள்ளத்தை அவன் பக்கமாக ஈழ்த்ததற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் சொன்னதை போல அந்த இருவர்களிடத்திலேயும் சொல்லுங்களேன். அந்த இருவரை அழைத்தார், இவர் சொல்வதை கொஞ்சம் கேளுங்களேன். முஸாப் இப்னு உமைர் மக்காவினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஈமான் அவர் மூலமாக முழுமை அடைந்தது என்கின்ற வரலாறு அவருக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் மதீனாவிற்கு வாங்க, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் மக்காவில் என்ன செய்யுங்க, போர் தொடுங்க. மக்காவில் யாரெல்லாம் உங்களை வாழ விட வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு போர் செய்வதற்கு தகுதியான இடமாக மதீனாவை உங்களுடைய தோழர் முஸாப் இப்னு உமைர் ஆக்கிட்டாருங்கிற அறிவிப்பு வந்தாலும் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து வஹியை எதிர்பார்த்தார்கள். அப்ப இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த முஸாப் இப்னு உமைருடைய வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயம்தான், ஆனால் இது ஒரு நீண்ட ஒரு 10 வருட காலத்தினுடைய செய்தி. முஸாப் இப்னு உமைருடைய ஒரு 10 வருட காலத்தினுடைய செய்தியை உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்களும் நானும் பெயர் முஸ்லீம் அப்படிங்கிற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களிடத்தில் எப்படி ஹிதாயத் வந்துச்சு, அல்லாஹ்னுடைய தூதருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு முஸாப் இப்னு உமைர் சொன்னாரே, நீங்களும் நானும் எங்க சொன்னோம்? ஆரம்பத்தில் மதரசால போய் ஷஹாதத் கலிமா அவ்வல் கலிமா தையிபு லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற ஓதனம்ல, அந்த கலிமா ஓதுகின்ற பொழுது நான் ஷஹாதத் சொல்கிறேன்னு நமக்கு தெரியுமா? இப்போ நமக்கு தெரிந்த ஒரு நண்பர், இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரன், நான் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நாம் அவரை என்ன செய்வோம், பள்ளிக்கோ அல்லது நம்மளுடைய ஏதாவது ஒரு மதரசா நம்ம நடத்தக்கூடிய கல்வியகத்தில் என்ன செய்வோம், அவரை கூப்பிட்டு அமர வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற ஷஹாதத் கலிமா சொல்லி கொடுப்போம்ல. இந்த மாதிரியான நிலை நமக்கு இல்லை. உம்மா பாப்பா முஸ்லீம், உம்மா பாபா முஸ்லீம் அப்படிங்கிறதுனால நானும் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், நானும் முஸ்லீம் அப்படின்னு பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கலிமாவிற்கான கணம் நம்மளுக்கு இல்லை. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமா இருக்குல்ல, அந்த கலிமாவிற்காக நான் இந்த பூமியில என்ன செய்யல, ஒரு துளி வேர்வை ரத்தம் எதையுமே நான் சிந்தல. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமா நம்ம என்ன நினைச்சிட்டோம், இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த பூமியில் செய்த தியாகங்கள் மிகப்பெரியது. நீங்கள் நான் என்ன செய்யல, எந்த ஒரு கஷ்டத்தையும் விடல. முஸாப் இப்னு உமைர் ஆரம்ப நிலை எப்படி, மிகப்பெரிய பணக்காரர். அவர் அணிந்த ட்ரெஸ் காலையில் மாலையில் டிஃபரண்ட், மறுநாள் அதை அணிய மாட்டார். காலையிலிருந்து சாயந்தரம் ஒரு நாள் கண்டினியூவா ஒரு ட்ரெஸ் போடல. அவர் பூசக்கூடிய ஸ்ப்ரே அத்தர் மிக உயர்ந்த ஒரு நறுமண பொருள். நம்மளுடைய நிலை என்ன? இவ்வளவு காலம் நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை எத்தனை முறை சொன்னோம்? இன்னைக்கு ஒரு நாள் ஃபஜர் லுஹர் மகரிப் வரைக்கும் கடந்துட்டோம்.
லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை எத்தனை தடவை கேட்டோம்? கேட்டிருக்கிறோமா? பாங்க சொல்லும் போதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோமா? எப்பொழுது நீங்கள் பாங்கருடைய சப்தத்தை கேட்குறீங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை முழுமையாக கேட்டால் ஸலவாத் சொல்லணும். நமக்கு என்ன இதனால? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையாக தருகிறான். இதற்கு முன்னாடி நான் பேசுகின்ற பொழுது, இதற்கு முன்னாடி திண்ணை தோழர்கள் பத்தி பேசணும்ல, அந்த திண்ணை தோழர்களுடைய அந்த தியாகம் அவங்களுக்கு தேவையா? அவங்க இந்த உலகத்தை நம்பல. இதற்கு முந்தைய ஒரு உரையில திண்ணை தோழர்கள் குறித்து பேசின. அந்த திண்ணை தோழர்களுடைய நிலை என்ன? இந்த பூமியில் அவர்களுக்கு உண்ண உணவில்லை, உடுத்துவதற்கு உடை கிடையாது, இருப்பதற்கு இடமில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய திண்ணை, அதில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாழணும்? இதுலயும் அவங்க ஹிஜரத் செஞ்சு வரந்தாங்க. மக்காவினுடைய துன்பத்தால் அல்லாஹ் ஹிஜரத் என்ற ஒன்றை ஏற்படுத்தினான். அந்த ஹிஜரத்தில் யாரெல்லாம் வாரா? மதீனாவிற்கு இந்த முஸ்அப் இப்னு உமைர் தான் என்ன செய்றாங்க? மக்காவில் மார்க்கத்தை மிளறச் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? அனுமதி கொடுக்கிறார்கள். நபியே, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தோழர்கள் உருவாக்கிய அந்த மதீனாவிற்கு நீங்கள் சென்று அங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு இவர்களோடு நீங்கள் போர் தொடுங்கள். எந்த பூமியில் நீங்கள் வாழ முடியாத நிலை இருக்கிறதோ அந்த பூமியை எதிர்த்து நீங்கள் மக்காவில் இருந்து போர் தொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவில் முஸ்அப் இப்னு உமைர் மார்க்கத்தை பரப்ப செய்துவிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தது. மக்காவில் இருந்து வெளியே போகும்போது மதீனாவை பார்த்து கவலையோடு வெளியேறினார்கள். என்ன கவலை? தொழுகை அப்ப கடமையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து ரசூலுல்லாஹ் மட்டும் முதல் ஒரே ஒரு ஹிஜ்ரத் தான். இதற்கு முன்னாடி சொன்ன ஒரு சில நபித்தோழர்கள் முஸ்அப் இப்னு உமைர், இன்னும் ஒரு சில சஹாபிலாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்கனவே ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு ரிட்டர்ன் மக்காவுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தான் என்ன செய்றாங்க? முதல் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனா. அந்த மதீனாவிற்கு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவை பார்த்து கண் கலங்கி கொண்டு வெளியேறினார். என்ன கவலை ரசூலுல்லாஹ்க்கு? நம்மெல்லாம் நீண்ட காலம் ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையிலிருந்து அப்படியே வாழ்ந்து ஒரு கட்டத்தில் வேறொரு பகுதிக்கு, வீட்டில் இடம் பத்தலை அப்படின்னு வேறொரு பகுதிக்கு போகும்போது, நான் இவ்வளோ காலம் நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, என் பிள்ளை பிறந்தது, இப்போ படிப்புக்காக இல்லை வேற ஒரு வேலைக்காக வேண்டி நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம், வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த பல இடத்தை பார்த்து ஒரு கவலை இருக்கும்ல. இந்த கவலையா ரசூலுல்லாஹ்க்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவலை இந்த கஅபா, மக்காவினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கஅபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த கஅபாவை யார்? இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே சாம்ராஜ்யத்தால பாதுகாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது நாம் இந்த கஅபாவினுடைய பராமரிப்பு, அந்த பாதுகாப்பு இல்லாத நிலையில் விட்டு செல்கிறோமே. கஅபாவினுடைய எல்லா இடங்களிலேயும் தங்களுடைய மூதாதையர்களுடைய சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களே. இது நம்முடைய கரத்தில் வரவில்லை, இதில் நம்முடைய இறைவனை நாம் இபாதத் செய்ய முடியவில்லையே என்கின்ற கவலை. நமக்கு அப்படி ஏதாவது கவலை வந்துச்சா? ஏதாவது ஒரு பள்ளியில இதற்கு முன்னாடி இங்க தொழுதோம், இனி இந்த பள்ளிக்கு எப்போ போய் நம்ம தொழுவோம்? இவ்வளவு காலம் நம்ம இருக்கிறோம், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு சம்பாரிச்சிருக்கிறோம். வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் சம்பாரிச்சு ஒரு உம்ரா போக முடியல. ஹஜ்ஜினுடைய பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் உம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பயணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆலயத்தில் என்னை அழைத்து என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டானா என்கின்ற கவலை நமக்கு வரணும். நம்மளுக்கு என்ன இல்லை,
இந்த மாதிரியான கவலைகள் நம்மள்கிட்ட இல்லை. ஏன்? அது ஈமான் சார்ந்தது அல்லவா? நம்ம உலகத்தை அதிகம் நேசிச்சிட்டோமே, எப்படியாவது ஃப்ளைட் ஏறி ஒரு சில நாடுகள் சுற்றணும், ஒரு சில நாடுகள் நான் போகணும், ஒரு சில உயர்தர உணவுகள் விடுதிகளுக்கு நான் போகணும், ஒரு சில சுற்றுலா தலங்களுக்கு நான் போகணும். அது என்ன நன்மை இருக்கிறது? கஅபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தி வந்தால், தவாஃப் செய்தால், அங்கு இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதை நீங்கள் முத்தமிட்டால், அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொது மையவாடியாக இருக்கக்கூடிய கபிர்ஸ்தான் போய் நீங்க ஜியாரத் செய்தால், மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீக்கு நீங்கள் சென்றால் மிகப்பெரிய நன்மை பொதிந்த இடமாக இருக்கிறது. கஅபா என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை பாரக்னா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவான். பரக்கத்தாக வைத்திருக்கிறோம். குர்ஆன் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முழுமையாக படிங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், மக்காவை மட்டுமல்ல அதை சுற்றி உள்ள பகுதிகளில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கிய அந்த பகுதியை நான் என்ன செய்யணும்? செல்லணும். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நினைவை அதிகப்படுத்தணும். என்னுடைய வாழ்வில் நான் என்ன செய்யணும்? நன்மையை அதிகமாக்கி என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும். அல் ரப்பு அப்படிங்கிற நிகழ்வை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம ஏற்படுத்தணும். ஆனால் நம்மளுடைய நிலை எப்படி? இந்த பூமியில் ஒரு சில மனிதர்கள் வாழுகிறான், ஒரு சில பணக்காரன் இப்படி இருக்கிறான், அவன மாதிரி நான் இந்த பூமியில் வாகனத்தை எடுக்கணும், அவன மாதிரியான உடை அணியணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சாம்ராஜ்யம் எப்படி? வயிறார யாரும் உண்ணது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. நம்மளுடைய நிலை எப்படி? குறிப்பிட்ட நாளில் பள்ளிக்காக வேண்டி ஒரு சில பேர் போராடுவார்கள் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறோம்ல, அது தவறு. இறைவனோடு, இறைவனுடைய இல்லத்தோடு நீங்கள் யார் உங்களுடைய இல்லத்தை இணைத்து இருக்கிறீர்களோ, எந்த இறை இல்லம்? இடித்த இறை இல்லம் மட்டுமல்ல, இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த தோழர்கள், இறை இல்லத்தோடு உண்டான தொடர்பு நம்மள்கிட்ட அந்த மாதிரியான தொடர்பு இல்லை. ஆனால் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்காவினுடைய வாழ்க்கையும் மதீனாவினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அருளை என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுத்திருந்தான். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் பத்ருடைய போருக்கு பிறகான உஹது, இந்த உஹதுடைய போரில் அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார் என்கின்ற வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம். பத்ருடைய போரில் கலந்துக்கிட்டாங்க. அந்த பத்ருடைய போரினுடைய களத்தில் தான் அந்த செய்தியை தான் இதற்கு முந்தைய ஒரு உரையில உங்கள்கிட்ட பேசினேன். இந்த முஸ்அப் இப்னு உமைர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது ஒரு ஆடை எடுத்துட்டு வருவார். அந்த ஆடையை தான் ஒவ்வொரு களத்திற்கும் கொண்டு வருவார். அது ஏன் அப்படிங்கிறது தெரியாது. அந்த செய்தி இதற்கு முந்தைய உரையில சொன்ன பத்ருடைய களம் முடிந்ததற்கு பிறகு, பத்ருடைய போர்க்களம் வெற்றி அடைந்ததற்கு பிறகு இந்த முஸ்அப் இப்னு உமைர் தன்னுடைய மேலில் போர்த்தி கொண்டு நின்று கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முஸ்அபை அழைத்து, அவர் போர்த்தி இருக்கக்கூடிய அந்த போர்வையில் கால் பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் கை வைத்து அந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற துஆவை செய்வார்கள். ஏன் செய்தார் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் அவர்களுடைய வரலாறு சொன்னோம். ஏழ்மையில் இருந்தவரா? இல்லை, மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு வந்ததினால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் படிப்பினையாக பாடமாக பல இன்னல்கள் கிடைத்தது. அதனால் மார்க்கத்திலிருந்து சிறு விளிம்பில் கூட போய் நிக்கல. மார்க்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்து வாழ்ந்த அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்பிக்கை கூறியவர்களில் முதன்மையானவராக இந்த முஸ்அப் இப்னு உமைர். இவர்கள் உஹதுடைய களம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடி, இஸ்லாம்
அந்த மக்களிடத்தில் இருக்கும். இந்த கொடியை யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பார்கள் என்று பின்னால் பத்ர் உஹதல்ல, அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில போர்கள்ல சொல்லுவாங்க, நாளைய தினம் ஒருவருடைய கரத்தில் கொடியை கொடுப்பேன். அப்ப இந்த கொடி யாருடைய கையில் வரப்போது, ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கொடுக்க போறாங்க, அவர் இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர். நம்மெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில மனிதர்கள் ஒரு சில கொடி வச்சுக்கிறதுக்கு யோசிப்போம். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கரத்தால் யாரிடத்தில் அந்த கொடியை கொடுப்பார், அந்த கொடி என்னுடைய கரத்தில் வர வேண்டும், நான் அதற்குரியவராக இருக்க வேண்டும் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய காலம் அது. உஹதுடைய களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய கரத்தில் கொடியை கொடுப்பார்கள், அந்த கொடி எதற்கு, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று என்ன செய்யும், பொதிந்திருக்கும். அது பறக்கின்ற காலங்களில் நாம் வெற்றியோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று முஸ்லிம்கள் பார்த்து தங்களுடைய போர்க்களத்தினுடைய வேகத்தை அதிகரித்துக் கொண்டே செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கொடி இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய நபி தோழரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகாமையில் இருந்து தூதரையும் பாதுகாத்து தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கொடியையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை முஸ்அப் இப்னு உமைர் எடுத்துக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த போர்க்களத்தில் நான் வீழ்வதாக நீங்கள் கண்டால், இந்த களத்துல நான் வீழ்வதாக நீங்கள் கண்டால், நான் நிற்பாட்டிய இடத்திலிருந்து யாரும் கீழே இறங்கக்கூடாது. மலைக்குன்றுகளுக்கு மேல் நிற்கக்கூடிய தோழர்களே, நான் வீழ்வதாக நீங்கள் கண்டால் மேலிருந்து கீழே இறங்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறினார்கள், களம் தோல்வியானது. பத்ருடைய களம் வெற்றி, உஹதுடைய களம் தோல்வி. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீத். அந்த ஷஹீதிற்கான அந்த தோல்விக்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்க மறந்த காரணம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இங்கு தோல்வி என்று ஒன்று நடந்தால் மேலிருப்பவர்கள் கீழே இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு சொல்லியாச்சு. அப்போ அங்க ஒரு விஷயம் நடக்க போகிறது என்பதை அல்லாஹ் அறிவித்து காண்பித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹதுடைய மைதானத்தில் யூதர்கள் சூழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை குறிவைத்து தாக்க ஆரம்பிக்கின்ற பொழுது முஸ்அப் இப்னு உமைர் தன்னுடைய கரத்தால் தடுத்து கொண்டிருந்த நேரத்தில் எதிரிகள் சூழ்ந்து என்ன பிளான், அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கொடி கீழே விழுந்தால் முஸ்லிம்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள். அது உயர்ந்திருக்கக்கூடிய காலமெல்லாம் முஸ்லிம்கள் என்ன செய்வான், வேகத்தை அதிகரித்து நம்மை வீழ்த்து கொண்டிருப்பான். அதனால யாருடைய கரத்தில் அந்த கொடி இருக்கிறதோ அவனை வீழ்த்துங்கள் என்கின்ற நிலை வந்தது. முஸ்அப் இப்னு உமைருடைய வலதுகை துண்டிக்கப்பட்டது, இடதுகை துண்டிக்கப்பட்டது. இந்த பூமியில பல கொடிகள் பறக்கல, அதன் மீது வைத்திருக்க நம்பிக்கையை விட முஸ்அப் இப்னு உமைர் வைத்த நம்பிக்கை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கொடி பறக்கின்ற காலங்களில் ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கும். நம்மெல்லாம் என்ன செய்யறோம், ஒரு சில தெருக்கள்ல ஒரு சில பகுதிகளில் கொடி பறக்கணும். என்ன கொடியது, அதனால் ஈமான் வருமா, அதனால் ஏதேனும் ஹிதாயத் கிடைக்குமா? முஸ்அப் இப்னு உமைருடைய உள்ளம் பேசியது, இந்த கொடி பறக்கின்ற நேரங்களில் இங்கு இருக்கக்கூடிய ஈமான் அதிகரிக்கும், இவர்களுடைய வீரங்கள் அதிகரிக்கும். அந்த கொடி வீழ்வதை இவர்கள் பார்த்தால் அவர்களுடைய உள்ளங்கள் சோர்வடையும் என்று வலதுகை துண்டிக்கப்படுகின்ற நேரத்தில் இடதுகையால் பிடித்தார். இடதுகையால் பிடித்த அந்த நபித்தோழர் இடதுகையும் துண்டிக்கப்பட்டது. தன்னுடைய நெஞ்சோடு கழுத்து பகுதியோடு அணைத்துக் கொண்டார். எதிரி வீழ்த்தினான். நெஞ்சு பகுதியில் அவருடைய ஈரலோடு வெளியே வந்தது என்று ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. முஸ்அப் இப்னு உமைர் அங்கே வீழ்த்தப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த முஸ்அபின் மீது உண்டான நேசம் இருக்கிறது, யார் என்னுடைய முஸ்அபிற்கு சலாம் சொல்கிறீர்களோ, உஹதுடைய களம், நீங்கள்லாம் உம்ராவினுடைய வாய்ப்பை அல்லாஹ் நாடட்டும், உம்ராவிற்கு நீங்கள் சென்றால் உஹதுடைய இடத்தை உங்களுக்கு காண்பிப்பார்கள். உஹதுடைய இடத்தில் உஹதுனுடைய ஷஹீதுகள் என்று
70க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருந்தாலும் ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். சஹாபாக்கள் என்ன செய்ய முடியல, பத்ரில் அவர்கள் தோத்ததுனால, மக்காவினுடைய மக்கள் பத்ருடைய களத்துல தோத்ததுனால அவர்களுடைய வேகம் அதிகரித்தது. அந்த வேகம் எப்படி ஆனது, 70 பேருடைய உடம்புகள் எது யாருடைய கை, அது யாருடைய கால், அது யாருடைய தலை என்று தெரியாமல், தலையை அடையாளம் வைத்துக் கொள்ளலாம், உடம்பு என்ன செய்யல, அவர் உடலை தேட முடியல, எடுக்க முடியலங்கிற நிலை அளவிற்கான நிலை அங்கு நடந்தது. அப்படித்தான் ஒரு சில சஹாபாக்கள் மட்டுமே தனிமையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 50க்கும் எண்ணிக்கையான மொத்தமான ஒரு இடத்தில் அந்த உஹது களத்தில், அந்த மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேருக்கு பின்னாடி என்ன செஞ்சிடறோம், ரசூலுல்லாஹ், இறை தூதர், அல்லாஹ்வுடைய மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிடுறோம்ல. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹுவை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். இந்த ஷஹீத் எந்த நிலை, அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுடைய களத்தில் குறிப்பிட்ட நபர்களை ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டு ஒரு சில சஹாபாக்களுடைய உடலை என்ன செய்யறாங்க, எடுத்து வேறு ஒவ்வொரு தனித்தனி அடக்கங்களை ஏற்படுத்துறாங்க. அந்த இடத்தில் இவருக்கான கஃபனுடைய ஆடை இருக்கிறதா, சஹாபாக்கள் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் போது முஸ்அப் இப்னு உமைரோடு இருந்த ஒரு நபி தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த களத்திற்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு ஆடை கொண்டு வந்தார், அந்த ஆடை அவருடைய கஃபனுடைய ஆடையாக இருக்கட்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆடையை கொண்டு வாங்க முஸ்அப் இப்னு உமைரின் மீது போற்றப்பட்டது. இதே செய்தி இன்னும் ஒரு நபி தோழருக்கும் நடந்தது. இந்த ஆடையினுடைய பிரச்சனை இன்னொரு நபி தோழருக்கும் நடந்தது. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ஏற்கனவே என்ன செஞ்சார், வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது வந்தார், ஒரு ஆடையோடு வந்தார். இதே முஸ்அப் இப்னு உமைர் பத்ருடைய களத்தில் தன் மீது போற்றிக் கொண்டு நின்றார். அவருடைய கால் பகுதியில் ஓட்டை இருந்தது என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறோம். உஹதுடைய களம், மரணித்தார். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு ஆடை கொண்டு வந்தார், அந்த ஆடை எடுத்து வாருங்கள், அவருடைய தலைப்பகுதியில் போட்டு கால் பகுதி வரைக்கும். நம்ம போடுற கஃபன் எப்படி 3 ஆடைகளாக ஆக்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஆடைக்கான பஞ்சம். நம்ம வீட்டுல ஆடை வைப்பதற்கான ரேக்கு, அல்மாரி இல்ல, பீரோ இல்ல, செல்ஃபு பத்தல, கம்பு பை, ஏதாவது ஒரு விஷயங்கள்ல சுத்தி என்ன இருக்கு, இதுல ட்ரெஸ். பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கி வச்சாச்சு, வயசுக்கு தோதுவான ட்ரெஸ், அது பெரிய பிள்ளை ஆனாலும் பழைய ட்ரெஸ், முதல்ல வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வீட்டுல சேஃப்டி பண்ணி வச்சிருக்கோம்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஆடை இல்லாத காரணத்தால் அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்களோ அதே நிலையில், அதுவும் அவர்கள் ஷஹீது, அவர்களை குளிப்பாட்ட வேண்டாம், ஷஹீதுகளை என்ன செய்ய வேண்டாம், அவர்களை சுத்தப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அதே நிலையில் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். அது அவர்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட். நம்மெல்லாம் இந்த பூமியில சின்ன ஒரு காயம் ஏற்பட்டால் தண்ணி ஊற்றி அதை கழுகி அதை மறந்துவிட்டு செய்யறோம்ல. இறந்து விட்டார் அப்படின்னா என்ன இல்ல, அவரை சுத்தப்படுத்த வேண்டாம். நம்மில் ஒரு சில மனிதர்கள் கோழைத்தனமாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்களே, இது தவறு. அந்த மனிதனுடைய உடல் என்ன செய்வான், உடலினுடைய பரிசோதனைக்காக எடுத்து பல கூறுகள் போட்டு அதில் தேவையுள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் வச்சு அதை ஒரு லாக் பண்ணி நம்மள்ட்ட தருவான். அதை நம்ம என்ன செய்வோம், ஒரு சில மனிதர்கள் அதே ஹாஸ்பிட்டலுடைய வளாகத்திலேயே குளிப்பாட்டி கஃனிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவோம். ஒரு சில மனிதர்கள் அதை விரும்பாமல் வீட்டினுடைய வாசலில் வைத்து விட்டு எடுத்து செல்வார்கள். ஷஹீதுகளுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், எந்த இரத்தத்தோடு இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானார்களோ அதே நிலையில் அல்லாஹ் மறுபடியும் எழுப்புவான். அது அவர்களுக்கு மிகப்பெரிய கிரீடம்.
நம்மெல்லாம் என்ன செய்வோம்? கீழே விழுந்துட்டோம், அது துடைத்து சரி செய்து கொள்வோம்ல, அது நம்ம அசிங்கமாக நினைக்கிறோம்ல ஒரு சில இடங்கள்ல. ஷஹீதுகளுக்கு என்ன, எந்த ரத்தத்தோடு எந்த ரத்த வடுவோடு எத்தனை வெட்டுகளாக வெட்டப்பட்டார்களோ அதே நிலையில் மறுமையில் அவர்களை எழுப்பப்படுவது அவர்களுக்கு மிகப்பெரிய கிரீடம். அதனால் நீங்கள் அவர்களை சுத்தப்படுத்த வேண்டாம், அதே நிலை அவர்களை அடக்கம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஸ்அப் இப்னு உமைருடைய ஆடையை எடுத்து போர்த்த சொன்னார்கள். தலைப்பகுதியை மூடினால் கால் பகுதி தெரியும். சைஸ் குறைவாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால் பகுதியை மூடினா முகம் வெளியில தெரியுது. இந்த நிலையில் அவர்கள் மீது மண்ணை போட்டு மூட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய தலைப்பகுதியை மூடுங்கள், கால் பகுதியில் மதீனாவில் விளையக்கூடிய இரஜ் என்று சொல்லக்கூடிய புற்களை கொண்டு காலை மூடுங்க. கால் பகுதியை மூடி அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, யார் என்னுடைய முஸ்அபை சந்திக்கிறீர்களோ, யார் என்னுடைய முஸ்அபை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, என்னுடைய முஸ்அபிற்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அது நாளை உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும். வேற எந்த ஒரு சஹாபிக்கும் இப்படியான ஒரு செய்தியை சொல்லல. ஆனா நம்ம எல்லாம் போய் கபர்ஸ்தானுக்கு புது மையவாடிக்கு போனால் யா அஹ்லல் குபூர் அப்படின்னு கபர்வாசிகளே அவர்கள் மீது சலாம சொல்லி நீங்க முன்னாடி போயிட்டீங்க நான் பின்னாடி வரப்போறேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முஸ்அப் விஷயத்தில் சொன்னார்கள், என்னுடைய முஸ்அபிற்கு யார் நீங்கள் சலாம் சொல்லுகிறீர்களோ அல்லாஹ் மறுமை நாளில் என்னுடைய முஸ்அபிற்கு உயிர் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் பதில் சலாம் சொல்வார். நன்மையெல்லாம் நாம் இந்த பூமியில் செய்து முடித்ததற்கு பிறகு, இந்த பூமியில நம்மெல்லாம் நன்மை செஞ்சு முடிச்சு மௌத்தா போய் இரண்டாவது சூர், முதல் சூர்ல என்ன செய்யப்படும்? இந்த பூமி தரைமட்டமாக ஆக்கப்படும். இரண்டாவது சூரில் அனைத்து மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். அந்த நிலையில் என்னுடைய முஸ்அப் உங்களுக்கு பதில் சலாம் சொல்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில மனிதர்களுக்கான நிஅமத்தை அருளை அல்லாஹ் தந்திருக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் சேமித்த செல்வங்களை கொண்டு மக்கா என்று சொல்லக்கூடிய புனிதமான அந்த ஆலயத்தையும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதீனாவினுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு இந்த இடத்தில் நீயத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே நாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்தில் உன்னுடைய காபாவை நாங்கள் வலம் வந்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை ரப்பே நீ மன்னித்து விடு, இந்த பூமியில் நாங்கள் செய்த பாவங்களை என்ன செஞ்சிரு மன்னித்து விடு, அதற்கான வாய்ப்பை ரப்பே தா என்பதை நீங்கள் கேளுங்கள். இந்த நன்மையான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தந்துருவான். அதுவும் அவனுக்கு பிடித்தமான இடம். அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் என்னது? பள்ளிவாசல். இன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் யாவும் அல்லாஹ்விற்குரியது. அவனுடைய வீட்டிற்கு நீங்கள் என்ன செய்யலாம், பயணம் செஞ்சு போகணுங்கிற விஷயம் இருக்குல்ல. நான் இந்த பூமியில இருக்கும்போது ஒரு சில பகுதிகளில் புதுசா ஒரு பள்ளி கட்டி இருக்கிறாங்க, அந்த பள்ளியில போய் ஒரு வக்து தொழணும் அப்படின்னு நான் பயணம் செய்வது மார்க்கத்தில் தடை. நம்ம தமிழ்நாட்டில் இல்ல தமிழ்நாடு அல்லாத ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நான் வலைதளத்தில் பார்த்து அதில் ஒரு ரக்காத்து அல்லது ஒரு ஜும்மா, ஒரு வக்து அல்லது ஒரு ஜும்மா நான் அதில் தொழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் பயணம் செய்வது தவறு. மக்கா, மதீனா, இன்னும் முதல் காபாவாக முதல் கிபிலாவாக இருக்கக்கூடிய அக்ஸா, இந்த 3 பள்ளிக்கும் நான் பயணம் செய்து தொழுவது நன்மை. இந்த 3க்கும் நான் பயணம் செஞ்சு தொழுகிறது வேஸ்ட் தானே பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கு அப்படிங்கிறது அல்ல. இந்த 3 பள்ளிக்கு நீங்க என்ன செய்யலாம், பயணம் செய்து தொழுகைக்கு போகலாம். அதல்லாமல் ஒரு பள்ளிக்கு நான் பயணம் செஞ்சு தொலை போகணுங்கிறது உங்களுக்கு என்ன இல்லை இல்ல. உங்களுடைய பகுதிகளில் எந்த இறையில்லம் உங்களுக்கு தோதுவாக இருக்கிறதோ அதில் நீங்கள் தொழுகுவது சிறந்தது. பயணம் அப்படிங்கிறது இந்த 3 பள்ளிக்கு ஆகும். உங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தில் அதற்கான பயணத்தை ரப்பு தரணும். இன்னும் அங்கு போனால் இந்த முஸ்அப் இப்னு உமைருடைய நினைவும் நமக்கு வரணும். இந்த முஸ்அப் இப்னுடைய வாழ்க்கை வரலாறு குறைவுதான், ஆனால் அவருடைய உள்ளத்தில் கொடுத்த ஹிதாயத் இருக்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். அவர் அதை அடைந்து கொண்டார்.
அதனால்தான் அவருடைய பெயருக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் அல்லாஹுவை பொருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ரப்பு தரட்டும். இந்த பூமியில் அந்த முஸ்அப் இப்னு உமைர் பல தியாகங்கள் செய்திருந்தாலும், பல உடலால் பொருளால் பல மனதளவில் பொருளளவில் பல தியாகங்கள் செய்திருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம், நிறைய செலவு செஞ்சிருக்கிறோம். எந்த வழியில் சம்பாதிச்சோம், எந்த வழியில் செலவு செஞ்சோண்டு யோசித்தது கிடையாது. ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய உள்ளத்தை பாதுகாக்கணும். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அதனிடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அந்த ரப்ப, அந்த இறைவனை நீங்கள் மறந்து அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல இன்னல் மசாஜித லில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவனுடைய இறை இல்லத்தில் நீங்கள் அழைக்க வேண்டாம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முன்னாடி பள்ளிகள்ல ஒரு சில அல்லாஹ் அல்லாத பெயர்களை சொல்லிலாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? திக்ர் செய்ய ஆரம்பிச்சாச்சு. பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது. அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை கூப்பிடுங்க. ரப்பே, என்னுடைய கவலையை போக்கு, என்னுடைய கஷ்டத்தை போக்கு, எனக்கான பரக்கத்தை ஏற்படுத்தி, எனக்கான நியாமத்தை ஏற்படுத்தி ரப்பிட்ட கேளுங்க. முஸ்அப் இப்னு உமைருக்கு மிகப்பெரிய செல்வம் இருந்தது. ஆனால் அவர் பிற்காலத்தில் ஏழ்மை நிலையில்தான் மரணித்தார். ஆனால் உலகத்தில் அவர் என்ன செய்யல? உலகத்தை ஒரு காலமும் அவர் நேசிக்கல. உலகத்தை என்ன செய்யல? சின்ன அளவு கூட நேசிக்கல. கஃபனுடைய ஆடைய பாருங்க. நம்ம இறந்துட்டா நம்முடைய நிலை என்ன தெரியுமா? நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இறந்ததற்கு பிறகு உடனடியாக நமக்கு கசப்பு மேல சின்னதா லைட்டா மேல கழுவி, ஒரு சில வீட்டில இருந்து ஒரு சில புது கைலி எடுத்து மேல சுத்தி புடவை கட்டி என்ன செஞ்சுருவாங்க, ஒரு சில பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற நிலையில வச்சிருவாங்க. ஒரு சில மணி நேரங்கள் ஆகிற வரைக்கும், ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு மறுபடியும் குளிப்பாட்டி மறுபடியும் ட்ரெஸ். ஏதோ நம்ம என்ன செஞ்சிடும்? நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம். என்னது நன்மையா? ஆடைகள் தான் வச்சிருக்கிறோம். அந்த ஆடைக்குமான பதிலை இந்த பூமியில் நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பீரோ அதிகப்படு தேவை அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம்ல. ஏன் தேவை? தேவையுடைய ஆடை அல்லாததை தேவையுடன் கொடுத்து பழகிருங்க. வீட்டில் நீங்க சேமிப்பது அனைத்தும் உங்களுக்கானது அல்ல. நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லதை எடுத்துக்கொள்வார்கள், நல்லது அல்லதை என்ன செஞ்சிருவாங்க? கழிவில் கிடப்பில் போட்டுருவாங்க. நன்மை மட்டும்தான் உங்களுக்கு, நன்மை மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு. அந்த நன்மைக்கான பயணமாக பாடமாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயம்தான், அல்லாஹுவை தூதர் சொல்லி கல்வியாக கற்றுக் கொடுத்ததை ஏத்துக்கிட்டாங்க. வேற எதையுமே ஏத்துக்கிறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் அர்கம் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் நெருக்கமாக அமர்ந்து அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொண்டார். அதனால் அவர் வறுமையில் இறந்தாலும் ஷஹீத். இன்னொரு பக்கம் அதை ஏத்துக்கிறாமல் இருந்திருந்தால் தாய் மிகப்பெரிய ஆணவக்காரி, மிகப்பெரிய பணக்கார ஒரு குடும்பத்தினுடைய மனிதனாக, பெரிய செல்வந்தராக இவரும் ஒரு கட்டத்தில் ஆணவத்தோடு அழிந்திருப்பார். அவர் தேர்ந்தெடுத்த வாழ்வு இதையா என்பதா சொர்க்கத்தை மறுமையை இலக்காக கொண்டார். ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய காலங்களில் நாம் இன்னும் நம்முடைய குடும்பத்தார்களை, நெருங்கிய நண்பர்களை, நெருங்கிய தோழிகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளெல்லாம் அழைச்சிட்டு இந்த மாதிரியான இடத்திற்கு வந்து கொஞ்ச நேரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்தோம், ஒரு விஷயத்தை கேட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு கவலை நீங்கியது. இன்றைய நாள் நான் வீட்டில் உறங்குவதற்கு முன்பு இந்த நாளிற்கான தொழுகையை நிறைவு செய்துவிட்டு உறங்குவேன் அப்படிங்கிற நிலையோடு இங்கிருந்து விடைபெறுவோம். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.